ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஹாலோகிராம் எஃபெக்ட் பண்ணணுமா? ஸோ ஃபஸ்ட்டு நியூ காம்போசிஷனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அப்படின்ட்டு வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 1080யும் அதோட ஹைட்டை வந்து 1920யும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்களா, உங்களோட ஃபுட்டேஜை வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபுட்டேஜோட ஷேப் லேயரை செலக்ட் பண்ணிட்டு 4 எஜஸ்மே கவர் ஆகிற மாதிரி ஒரு ஷேப் லேயரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஷேப் லேயருக்குள்ளே ரெக்டாங்கிள் இருக்கும். ரெக்டாங்கிள் பாத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரவுண்ட்னஸ் இருக்கும். அதை வந்து ஒரு 120 அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல எட்ஜஸ் கிடைக்கும். அடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் லேயரை வந்து நம்ம வீடியோட பேரண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வீடியோ வந்து ஷேப் லேயரோட மேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நல்ல எட்ஜஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கம்போசிஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை வந்து சர்க்கிள் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட வித் வந்து ஒரு 5000ம் அதோட ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை ஃபுட்டேஜ் எழுதுமோ அத்தனை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 6 ஃபுட்டேஜ் வேணும்னால நான் 6 ஃபுட்டேஜ் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 6த்தையுமே செலக்ட் பண்ணிட்டு அதோட ஸ்கேலையும் பொசிஷனையும் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ வந்து லைக் 1 by 1 இருக்க மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் இதில் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். மொத்தமாக லைக் எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஃப்ரேமாக நீங்கள் வந்து அதோட பொசிஷனை வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி அலைன் ஆகிடும். ஸோ அலைன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அலைன் டேப்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஹரிசான்ட்லி அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவலாக வந்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மெயின் ஃபுட்டேஜில் போயிட்டு இந்த சர்க்கிள் கம்போசிஷனை ஓவர்லே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போயிட்டு சிசி சிலிண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலிண்டர் எஃபெக்ட் கிடைக்கும். அதை வந்து இந்த காம்போசிஷனில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரவுண்ட்னஸ் கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட் ஹைட்டை மட்டும் ஒரு 80 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே லைக் நல்லா அட்ராக்டிவாகவும் இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஸோ இது எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன்.